ஹரியானால ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு தான் இந்தியால இருந்து விண்வெளி போன முதல் பெண்மணின்னு சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 success stories day 34. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1962 ஹரியானால உள்ள கர்னல் என்ற ஊர்ல கல்பனா சாவ்லா பிறக்குறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல வானத்துல பறக்கிற ஃபிளைட்டை பார்த்து தானும் அதுல ஒரு நாள் பறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் காலேஜ் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு கூட இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அமெரிக்கா போறாங்க. அங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல PhD முடிக்கிறாங்க. அமெரிக்காலேயே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாசால ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்கேயே விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே தன்னோட 32 வயசுல விண்வெளிக்கு போறாங்க. பூமியை 252 டைம் சுத்தி வந்து தேவையான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு 15 நாள் 16 மணி நேரம் கழிச்சு சக்சஸ்ஃபுல்லா பூமிக்கு திரும்பி வராங்க. இதை பார்த்த நாசா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே கல்பனா சாவ்லாவை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் விண்வெளிக்கு போறாங்க. ஆனா இந்த டைம் பூமிக்கு லேண்ட் ஆகிற கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு செதறுது. மொத்தமா 7 பேர் செத்து போறாங்க. கல்பனா சாவ்லா அன்னைக்கே இறந்து போனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்ச சாதனைகளை உலகெங்கும் பேசப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.